உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் பரலோகத்தில் சர்வ சங்கமாகிய அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பின் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அப்படி நம்முடைய ஆண்டவருடைய அஸ்திபாரமே நீதி. அவருடைய அஸ்திபாரமே நீதி. அவருடைய அஸ்திபாரம் உண்மை. அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம், நீதி, உண்மை, அதான் அவருடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் முற்றிலும் அது பரிசுத்தமானது. அவர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சீயோனின் வாசலில் பிரியமாக இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் சீயோன், புதிய ஏற்பாட்டில் இது எதை குறிக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது நம்முடைய திருச்சபையை குறிக்கிறது. ஆமாம், திருச்சபையை குறிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சபையினிடத்திற்கும், சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமாம், இங்கே பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சீயோன் மலை. இந்த பகுதியை தான் இந்த வேத பகுதியில் நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம், சீயோனை குறித்து. அப்போ என்னை அறிந்தவர் சீயோன் தான் அவருடைய நாமம், மகிமையான தேவனுடைய நகரம். அப்போ சீயோன் வாசலில் பிரியமாக இருக்கிறார், தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணும் இடம். அங்கே என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவார். இதோ பெலிஸ்தர்களும் தீரியர்களும் எத்தியோப்பியர்களும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், எங்கே பிறந்தான், சீயோனிலே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து அவன் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவரே அதை ஸ்திரப்படுத்துவார். அப்போது அவருடைய பேர் நம்ம இங்கே பாருங்கள், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட, அப்போ நம்முடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சீயோன் என்று சொன்னால் பரம சீயோன், அது ஜீவ புஸ்தகம், அது திருச்சபை. அப்போ நம்ம பேர் எழுதுகிறாங்களா, அப்போ கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று தொகையிடுவார்கள். யாரெல்லாம்
இந்த யோவான் எழுதின புஸ்தகம் 1:12 சொல்லுது, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நமக்கு ஒரு பவர் நமக்கு கிடைச்சிருது. அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு பிரஜா உரிமை, நம்ம விசுவாசத்தினாலே இயேசுவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே நமக்கு பரலோகத்தின் பிரஜை ஆகிறோம். அங்கே நம்ம பேர் எழுதப்படுகிறது. அந்த பேர் எழுதும்போது, நம்ம பேர் எழுதப்படும்போது நம்ம இயேசுவின் பெயரையும் சேர்த்து நமக்கு எழுதுகிறாங்க. கர்த்தருடைய நாமம் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் எழுதப்படுகிறோம். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்களா, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்வார்கள். இந்த உன்னில் அப்படிங்கிற வார்த்தை சீயோனை காட்டுது. இந்த உன்னில்ங்கிறது பாரு, உம்மில் இருக்கிறது, அது கிறிஸ்துவை காட்டுகிறது. அவரை சொல்லி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் பரலோகத்தில் சர்வ சங்கமாகிய அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 87, இந்த 87வது சங்கீதத்தில் அந்த சீயோன் நகரத்தில் யார் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்க, எல்லாத்த காட்டிலும் கர்த்தர் நினைச்சுக்கிறார். சீயோன் மேலே மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அங்கே பிறந்தவர்கள் இன்னார் இன்னார் என்று சொல்லி என்ன செய்யுமா, பேர் எழுதப்பட்டிருக்குமா. ஆமாம், இந்த நாளிலும் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படும்படியாக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, எங்களுடைய பெயர்களையும் கத்தாவே ஆமென் ஜீவ புத்தகத்தில் நீர் எழுதியிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தாவே ஒரு வேளை சீயோன் பட்டணத்தில் இருக்கிறதுக்கு விரும்பலாம்ப்பா, அவங்களுடைய பெயர்கள் அந்த இடத்துல எழுதப்படலாம். ஆனாலும் ஆமென் அப்பா, எங்களுடைய பெயர்கள் அப்பா உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமான் ஆக்கி கத்தா உமக்கு உகந்தவர்களாக்கி ஆமாம் எங்களை கத்தாவே நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமாக எங்களை கத்தா உருவாக்கி படைத்து ஆமேனப்பா எங்களை கத்தாவே அப்பா ஆமேனப்பா உமக்கு உகந்தவர்களாக மாற்றினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.